அருமை என்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, வாலிப சிங்கங்களே, மாப்பிள்ளைகளே, வந்தது வராதுமா ராஜ பாட்டி கமபத நிசா மப்பத நிசா நீசா நான்சா நல்லா ஆரத்தி எடுத்து குமிச்சா வக்காளி நினைச்சுக்கிட்டே இருக்கீங்க. அந்த காலம் அப்படித்தான் பாடினாங்க. இப்படி ராகதானம் பல்லவி பாடுனா கமபத நிசா சொரம்பாடி தருணா செடி பாடி ராகதானம் பல்லவி கலைஞருடைய ஐயனார்மலை பாடுனா ஐயே உள்ள அந்த வட்டாரமே நல்லா இருக்கும், நம்மளும் நல்லா இருக்கும். அதுதான் நீங்க பாடின காலம். இது அறக்கட்டை அறக்கட்டை கச்சேரியா? நாடகத்துக்கு போயிட்டே இருக்கணும். ஒரு 5 வருஷம் உயிர் போயிடும். நாடகம் கச்சேரி இல்ல. என்ன மாப்பிள்ள 100 அதெல்லாம் இருக்கு மாப்பிள்ள. அத்தனை பேர் சம்பளம் சாப்பிடுறோம். அதுக்கு சாப்பிடணும் மாப்பிள்ள. மருந்து வச்சுக்கிறான்ல காயமே இது நெய்யடா, இது கண்ணுங்கருத்தையும் ஒய்யடா, நோயும் நொடியும் வராமல் காத்து நுட்பமாக உய்யடா. வாயம் அது நிறைய நண்பர்களே, ஐயன் நம்ம எல்லாம் காப்பாற்றணும். ஐயனை மனம் குளிர்ந்தாலே நம்ம நல்லா இருப்போம். நான் விளையாட்டுக்கு சொல்ல அனுபவத்துல நான் சொல்றேன். கையால் விளங்காம போச்சு ஒரு முறை. எனக்கு எத்தனை ஊர் சாமி மேல பாடி சாமிதான் சேர்ந்து என்னை காப்பாத்து நண்பர்கள். எங்கே வந்து எனக்கு நம்ம ஒருத்தனை கூப்பிட்டு வந்திருக்காங்க. பாலச்சந்திரன் கூப்பிட்டு யோசனை செய்ய வந்தவர்களுக்காக நான் தற்பொருள் பேசவில்லை, நான் தன்னடக்கமாக பேசுகின்றேன், நான் அரசியல் பேசவில்லை, அன்பாக பேசுகின்றேன். திண்டுக்கலுக்கு மதுரைக்கு இடையிலே கலிகம்பட்டிங்கிற கிராமத்திலே ஒரு இஸ்லாமியருக்கு மனால பிறந்தேன். அப்பயே ஊர் நாட்டாம பிறந்தனக்காரு 16வது பிள்ளையார் பிறந்தேன். ஐயர் விட்டாவுமே ஒருவர் எம்ஜிஆர் ஏடிஎம் ஆரம்பிச்சு மாயத்தேவர் தேர்தல் நிற்கும் போது நான் 13 வயசு பையன். ஆமா இதை சொல்ல விரும்பல, சுருக்கமா சொல்லிடுறேன். எம்ஜிஆர் 13 வயசுல பட்டம் வாங்கினேன், 16 வாரியார்ட்ட பட்டம் வாங்கினேன், 28 அடிகளார்ட்ட பட்டம் வாங்கினேன், 30 கலைஞர்கிட்ட பட்டம் வாங்கினேன், கடைசியில் இளையராஜா கிட்ட பட்டம் வாங்கினேன். தமிழ்நாட்டின் சிறந்த கலைஞனாக கிறிஸ்துவ மதங்களை விருது கொடுத்தாங்க. ஜீவிகிட்ட 6 கிறிஸ்துவ நாடகம் ஆடுறதுனால இப்போ திருவரங்க பாஸ்லா வந்திருந்தேன். முஸ்லீம் மட்டும் ஒதுக்கிட்டாங்க. மனுஷனடா இறைவன் கையேந்துகள்லாம் ஐயா கிட்ட கையேந்து வச்சிருக்கான். மனுஷனடா சொன்னாங்க. ஆனா அவங்க மனசு மாறி கும்பகோணத்தோட ஆன்மீகமான என்னை தேர்ந்தெடுத்து நாகூர் இசைக்கான விருதும் நாடகத்துக்கான விருதும் கொடுத்தாங்க. எல்லாம் ஆத்தா கருணை, ஐயன் கருணை. கதைக்கு வருகின்றேன். நன்றி, வணக்கம். மாப்பிள்ள இங்க ஒரு காணா சத்தத்தை காணா ஒரு 5:30 காணுங்க. சத்தத்தை காணா தொண்டையே எப்படி இருக்கே உங்களுக்கு? தொண்டையே எப்படி இருந்தா சொல்லலாமா? அப்ப 5:30 காண பாட்டு வளர்ச்சி கழிச்சோம். என் கல்லணி என் காலனி கல
உதா கலர் நிப்பம் அழகு தெய்வம் சாமி உயிரை கொடுத்து கொடுத்தான் சின்ன சிறிய $40,000 தெரிஞ்சாலும் இன்னைக்கு நமக்கு நேரம் உருவாக்கிட்டான் மான விரட்டிடுவோம் வர்ற மாப்பிள்ளை
கண்ணன் கண்ணன் கண்ணத்திலே பழத்தோட்டம் கண்களிலே சதிராட்டம் நல்ல நாள் சேர்ச்சா உள்ள போயிருந்தா முளைக்க ஆமா கேடுங்க கருப்பு நிறத்தாகி அது கருப்பு நிறத்தாகி ஒரு இடத்துக்கு சொந்தக்காரன் இன்சூரன்ஸ் பண்ணிருக்க நீ பண்ணிருக்கா அண்ணன் போல நடை நடந்து அம்மாவுக்கு போட்டுங்களா கூப்பிட்டு விடுங்க அம்மா அம்மாவுக்கு தாயாரியே காணோம் அறிஞர் அண்ணாதுரை பாட்டு தளமுடியாது கண்ணே பொன்னுரத்தினமே வேட்டையாடு விளையாடு
தெரிஞ்சு. ஆமா, யாரு இவரு? பாட கூடவே பாடிட்டு இருக்காங்க. நம்ம என்ன தவிர வேடுவரா மாயத்தேவர் இருக்காரு. உனக்கு இன்னைக்கு அதிகமான வேலையா இருக்கு, ரொம்ப சந்தோஷம். மத்த வேலையை காட்டில இந்த அதிகமா இருக்கட்டு. அதனால ஒண்ணு சரியா போச்சு, அதுக்கு சரியா போச்சு. இருந்தாலும் பரவாயில்ல. வந்தவரை வரவேற்பதற்குள்ள பண்பு, ஜாதி அபிமானம் சன்னியாசிக்கும் உண்டு அப்படின்னாங்க. அதனால சன்னியாசிக்கு இருக்கும்போது நமக்கு இருக்க கூடாதா? எதிரியா இருந்தாலும் வரவேற்பு கொடுக்கணும்ல. நீங்க கொடுத்தீங்களா? எங்க அண்ணன் அருமையா வரவேற்பு கொடுத்தாரு, கேள்விப்பட்டேன். அதனால அவரை நான் வரவேற்பு கொடுக்கணும்ல. வாருங்கள் வேடுவரை வாருங்கள், நீங்களுக்கு தலைமைத்தானம் உள்ளதால் நிலைமையை சமாளித்து நேர்மையை கடைபிடித்து நான் உங்களை வரவேற்கிறேன். ஏன் வந்தீங்க, எதுக்கு வந்தீங்க என்ற காரணத்தை எடுத்து சொன்னீங்கன்னா முடிஞ்ச உதவி செய்ய சித்தமா இருக்கிறோம். ஏன் வந்தீங்க, எதுக்கு வந்தீங்க? எனக்கு காரியோட அலையில தண்ணி கிடைக்க மாட்டேங்குது. தண்ணி தானே வேணும் தரேன் கிருஷ்ணன். இந்த உடனே காட்டுக்கு பக்கம் போயிட்டு இருக்கும் போது சாயங்கால நேரம் ஆயிடுச்சு. சரி, இறைவன் நினைச்சு சந்தியாவந்தனம் பண்ணணும், தண்ணி வேணும் நினைச்சு கண்ணா ஒரு அருவருப்பானவே பங்கரையான ஒருத்தர் உடம்புல அசிங்கமானவே நாலு நாய கையில வச்சுக்கிட்டு ஒரு தோல் பை மாப்பிள்ள ஆயிரம் பார்த்திருக்கியா, தண்ணி பீசுவாங்கல்ல, தோல் பைய வச்சுக்கிட்டு என்ன சாமி தண்ணி வேணுமா, சாமி தண்ணி வேணுமா? அவர் பார்த்தாரு, நான் என்ன ஜாதி, குலம் என்ன, கௌரவம் என்ன, அந்தஸ்து என்ன, போய் போய் ஒரு பங்கர பையகிட்ட அசிங்கமா இருக்க, குளிச்சு எத்தனை நாளாச்சுன்னு தெரியல, நாய கையில குடிச்சு வந்திருக்கேன், தோல் பையில தண்ணி கொண்டு வந்திருக்கேன், எந்த தோலும் தெரியல, சீ போடா அப்படின்ட்டான். வந்து மறைஞ்சிட்டான். கிருஷ்ணன் கேட்டார், என்ன உடனே தண்ணி கிடைச்சிச்சா? நல்லா கிடைச்சிச்சா தண்ணி, யார்கிட்ட கொடுத்து விட்ட நீங்க? கிருஷ்ணன் சொல்றாரு, ஒரு நேரம் ஒருத்தர் நமக்கு சோறு போட்டா, ஒரு நேரம் நமக்கு ஒரு சோறு போட்டா பதில் என்ன செய்யணும்? பதில் பிரியாணி போடணும். ஒரு நேரம் ஒரு நமக்கு டீ வாங்கி கொடுத்தா ஓவர் வாங்கி தரணும். என்ன மாப்பிள்ள, ஒரு நேரம் பழைய சோறு போட்டா கிரீன் வாங்கி தரணும். கண்டிப்பா செய்வேன் மாப்பிள்ள, மாமன் இந்த மாதிரி ஆளு என்ன. ஆனா நீ தண்ணி தானே கேட்டேன், ஒரு தண்ணி தர விருப்பம்ல, அமிர்தம் கொடுக்க ஆசைப்பட்டேன். தேவேந்திர கிட்ட போய் சொன்னேன், தேவேந்திரா என் பக்த உருக தண்ணி கேட்டார், தண்ணி தர விருப்பம்ல, அமிர்தம் கொடுன்னு சொன்னேன். தேவேந்திரே சொன்னா, அப்படி ஜாதி மத வெளி கடந்தவனுக்கு தான் நான் அமிர்தம் கொடுப்பேன் தேவேந்திரே, என் பக்தை நல்லவே கொடுங்க. ஆனா இப்படியே தரமாட்டேன், மாத்துக்குள்ள வருவேன்னு வந்தவன் தேவேந்திரே. அவன் 4 நாளைய கையில பிடிச்சு வந்தவன் 4 வேதங்கிறது தோப்பு வச்சிருக்கான உள்ள இருந்த அமிர்தம், நீ ஜாதி வெளியில அமிர்தம் கிடைக்காம போச்சு வஞ்சாரா. அப்புறம் ஜாதி மாறி அது மாதிரி நான் மானை தேடி வந்து அந்த மானிக்கு தான் இருக்கிற மானை பிடிக்கிறது சாதாரணமான மாலை இல்ல. அப்ப 5 காமி ஏனமாச்சா
ஜம்பட்டு பம்பட்டு சிரிஞ்சது அப்புறம் மாலை முடிஞ்சதா ஏண்டி எங்கடி இவள இல்லம்மா அவர் மான தேடி வந்திருக்கேன்னு சொன்னாரு மானுக்கு எல்லாரும் நல்ல சிறப்பெல்லாம் சொன்னாரு நான் பார்த்து கேட்டியா நீ பாத்தியா பாக்கல சரி நீ போய் உள்ள காவல கவனி நான் அவருக்கு பதில் சொல்லிட்டு வந்தேன் வந்தவா போய் பத்திரமா போயிட்டு வாமா சரியா போச்சு அதுக்கு இருக்கு சரியா போச்சு ஏன் வந்தீங்க எதுக்கு வந்தேன்னு கேட்டு அழகான விளக்கம் சொல்லியிருக்கீங்க மானுக்காக வந்தேன் அப்படின்னு சொன்னீங்க மானுக்காக தான் நீங்க வந்திருப்பீங்கன்றது எல்லாம் தெரியும் ஏன்னா மான் 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 அப்படின்ற போது மான் இங்கதான் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் மான் இங்கதான் இருக்கு அப்படின்ற ஒரு வாதத்தை எடுத்து ஆடிட்டு இருக்கீங்க ஏன்னா மான் இங்க இல்ல அப்படிங்கிற ஒரு வாதத்தை எடுத்து நான் பாடிட்டு இருக்கேன் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நீங்க தேடி வந்த மான் இங்க இல்ல ஏன்னா கண்ணால் காண்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பது நீ அப்படின்னாங்க தீர விசாரித்து பார்த்தீங்களா உங்களுடைய மான் இங்க இல்ல அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் ஏன்னா வேட்டையில எத்தனை தடவை வேட்டை இருந்தாலும் மானை கையாலே பிடிக்க வேண்டும் கரத்தாலே அணைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோட வந்திருக்கீங்க உங்க ஆசை நிறைவேறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஆனா ஆசை நிறைவேறணும் அப்படின்னா எந்தெந்த நேரத்துல எது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு வரமுறை இருக்கு இந்த நேரத்துல தான் இது நடக்கணும் இந்த நேரத்துல தான் இது நடக்கணும் அப்படின்னு பிரம்மனாகப்பட்டது நம்மளுக்கு எழுதப்பட்டிருக்குது அப்படி எழுதப்பட்டிருக்கிற நேரத்துல இந்த நேரத்துல நீங்க மாடை பிடிச்சு அணைக்க முடியாது எந்த நேரத்துல உங்களுக்கு தெரியுமோ அந்த நேரத்துல தான் உங்களுடைய மாடை பிடிச்சு நீங்க அணைக்க முடியும் அப்படின்ற காரணத்தினால ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சட்டம் இல்லாதவே சபைக்கு வரக்கூடாது சட்டம் இல்லாதவே சபைக்கு வரக்கூடாது சமாளிக்க தெரியாதவே ஊருக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னாங்க அப்படின்னு நான் சொல்லவே இல்லையே இப்படி சட்டம் இருக்கிற இடத்துல சாரீரம் இருக்கிற இடத்துல சரீரம் இருக்காது சரீரம் இருக்கிற இடத்துல சாரீரம் இருக்காது இவருக்கு சரீரமும் இருக்கு சாரீரமும் இருக்கு என்னங்க நான் கண்ணு கடவுளே பிரியாணியா சாப்பிடுறீங்களோ அப்படின்ற மாதிரி ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து அமையுது அப்படின்னா உண்மையிலேயே சொல்றேன் உங்களை மாதிரி ஒரு அதிர்ஷ்டமான ஒரு உலகத்துல யாருமே கிடையாது இன்னைக்கு முடியல ஏன்னா அதே சமயத்துல பெண்களுக்குத்தான் இயற்கையிலேயே கூந்தல் இருக்கு அருமையான கூந்தல் ஆனா உங்க ஒருத்தருக்கு தான் இயற்கையான கூந்தல் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல அமைக்கப்பட்டிருக்கும் போது நீங்க மானை பிடிக்க முடியாமையா போயிட போது மான் பிடிக்கும் அப்படின்றனால உங்கள்கிட்ட நான் சொல்றேன் ஏன்னா வாழ்க்கையில நான் யாரையும் ஏமாத்தணும்ன்ற எண்ணத்துக்கே வரமாட்டேன் யாரையும் ஏமாத்தணுன்ற எண்ணம் வரமாட்டேன் உங்களுடைய மான்க இருந்தா பிடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வேணா உங்களுடைய மான்க இல்ல வேற எங்கேயாவது இருக்கோ தேடி பாருங்க அதை விட்டுட்டு மான்க தான் இருக்கு அப்படின்னு நீங்க வாதாடாம வேற இடத்துக்கு போகலாம் ஏன்னா நீங்க என்னை சோதிக்கிறது மாதிரி எனக்கு தோணுது ஏன்னா மான்க தான் இருக்கு அப்படின்னு நீங்க என்னை சோதிக்கிறது மாதிரி இருக்கும் என்னை சோதிப்பதும் சோதனைக்கு உள்ளாக்குவதும் ஒருவேளை நீங்களாத்தான் இருக்குமோ அப்படின்னு உங்களுடைய திருமுகத்தை பார்க்கும்போது தெரியுது ஏன்னு கேட்டீங்கன்னா சோதிக்கலாம் யார் வேணாலும் சோதிக்கலாம் ஆனா பெண்களை யாரும் சோதிக்க கூடாது பெண்களை ஏன் சோதிக்க கூடாது அப்படின்னா பெரிய பெரிய ஆளுகளா இருக்கலாம் தன்னுடைய தாயா இருக்கலாம் தன்னுடைய மனைவியா இருக்கலாம் கூட பிறந்த சகோதரியா இருக்கலாம் இப்படி யாரா இருந்தாலும் ஒரு ஆண்மகனாகப்பட்டவர் சோதிக்கணும் அப்படின்ற எண்ணத்துக்கு வந்துட்டாரு இது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா 3 மன்னர்கள் சேர்ந்து ஒரு பொம்பளையை சோதிச்சாங்க நல்ல தலை கொஞ்சம் கவனிங்க ஏன்னா 3 மன்னர்கள் சேர்ந்து ஒரு பெண்ணை வந்து சோதிச்சாங்க யார அப்படின்னா ஏங்க சும்மா இருங்க உண்மையிலே சொல்ற ஒரு பெண்ணாகப்பட்டவள் யாரு அப்படின்னு கேட்டா அவதான் அவை பிராட்டி ஆகப்பட்டவள் முருகப்பெருமானே 3 நாளைக்கு தூங்க விடாம பண்ணாங்க சுட்ட பலம் வேண்டுமா சுடாத பலம் வேண்டுமா என்று தன்னுடைய அறிவுக்கு சுட்டி காட்டிய அவை கிழவியே 3 பேர் சோதிக்கணும்னு நினைக்கிறாங்க முடியுமா ஏன்னா தமிழ் கிழவி அல்லவா தமிழை கற்றுக்கொண்டவளவா தமிழை வந்து எப்படிப்பட்ட ஒரு முருகப்பெருமானையே தெய்வமாக நினைத்துக் கொண்டிருப்பவளா அவன் வந்து என்ன பண்றாங்க நம்ம ஒரு கல்யாணம் நடக்குது ஏன்னா பாரி வள்ளல் அப்படின்னா வள்ளலுடைய மகளுக்கு 2 பேர் இருக்காங்க யாரும் கேட்டா அதான் அங்கவையும் சங்கவையும் சொல்லக்கூடியவங்க இந்த 2 பெண்களுக்கு கல்யாணம் நடக்குது கல்யாணம் நடக்கும் போது அபிய பிராட்டி என்ன பண்றாங்க இந்த கல்யாணத்துக்கு வர்றாங்க இந்த கல்யாணத்துக்கு வரும்போது 3 மன்னர்கள் வர்றாங்க 3 மன்னர்கள் யாராரு சேர மன்னன் சோழ மன்னன் பாண்டிய மன்னன் இவங்க 3 பேர் வந்து சிம்மாசனத்தை அமர்ந்திருக்காங்க அங்க இருந்து அவை பிராட்டி வர்றாங்க வந்தா எல்லாரும் எந்திரிச்சு வணங்குறாங்க அவை பார்த்த உடனே அவை பிராட்டியை பார்த்தோன்னே எல்லாரும் வணங்குறாங்க வணங்கும் போது இந்த 3 மன்னர்கள் மட்டும் எழுந்து வணங்கவே இல்லை ஏன் அப்படின்னா நம்ம 3 பேருமே பெரிய மன்னர்கள் ஒரு சாதாரண கிழவி இவங்க நம்ம வணங்கன அப்படின்னு சொல்லி இவங்க உட்கார்ந்துருக்காங்க உடனே இந்த அம்மா பார்த்துட்டு இந்த அம்மாக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை
வேணா மணமக்களை வாழ்த்திட்டு போனோம் அப்படின்னு மணமக்களை வாழ்த்தினாங்க. அப்ப கல்யாணம் நல்லபடியா முடிச்சு இப்படி உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அப்ப இந்த மன்னர்கள் 3 பேர் சொல்றாங்க, இத பெரிய அவை கிளம்பி பெரிய ஆளுன்னு சொல்றாங்களே, தமிழ் மேல் பற்றுள்ள தமிழ் கவி பாடக்கூடியவளா இருக்காளே, இந்த பெண்மணியை நம்ம சோதிக்கணும்பா, எப்படி பெண்மணியை நம்ம சோதிக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணாங்க, சாதாரண கீழே கிடைச்சு பாத்தீங்களா ஒரு பணம் துண்டம், அந்த பணம் துண்டத்தை எடுத்து கொண்டு போய் கொடுத்து, அவையே எங்க நீ சரியான பெண்மணி, தமிழ் பாடக்கூடிய பெண்மணி, கவி பாடக்கூடிய பெண்மணியாக இருந்தால் இந்த பணம் துண்டத்தை ஒரு கவி பாடி எங்க பணம் பலமா மாத்தி எங்க கையில கொடு பார்ப்போம் அப்படின்ட்டாங்க. சொன்னோடனே இவருக்கு பார்த்தாங்க, என்னப்பா 3 பேர் நல்லா தானே இருந்தாங்க, திடீர்னு நம்மள சோதிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி, சரி சோதிப்பதே அவங்களுடைய பழக்கம், இதை நம்ம சரிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமானை வேண்டிக் கொண்டு விநாயகர் பெருமானை வேண்டிக் கொண்டு அப்பதான் ஒரு கவி பாடினாங்க. அந்த அம்மா எப்படி பாடினாங்க, திங்கக்குடை சேரனும் சோழனும் பாண்டியனும் மங்கை கருகில் வந்தால் மணப்பந்தலிலே சங்கொக்க வெண்கொழுத்து ஈன்ற பஞ்சோலை சலசலத்து நொங்கு கண்முற்றி அடிக்கண் கருத்து முனி சிவந்து பங்குக்கு 3 பழம் தர வேண்டும் பணந்துண்டமே அப்படின்னு 4 வரியில ஒரு கவி பாடினாங்க. பாடி முடிச்ச கொஞ்ச நேரத்துல பணம் துண்டமா இருந்தது பணம் பலமா மாறி 3 பேர் கையில போய் விழுந்துருச்சான். விழுந்தவனே பார்த்தாங்க, என்னடா இது 4 வரியில தான் இந்த அம்மா பாடுச்சு, இந்த அம்மா பாடின கொஞ்ச நேரத்துல பணம் அப்படி பழமா வந்து விழுந்துருச்சு அப்படின்னு இந்த பொம்பளை சொல்லிச்சா, நீங்கள பெரிய ஆளுதான், பாக்குறதுக்கு நீங்க பெரிய ஆளுதான், ஏன்னா என்னை காட்டி நீ சின்ன பயிலுதான்ப்பா, நீங்க என்னை சோதிக்கணும்னு நினைக்கிறீங்க, சோதிக்கா உங்களால முடியாது, இந்த சாதாரண 4 வரியில தானே பாடுச்சு, திங்கட்குழை சேரனும் சோழனும் பாண்டியரும் மங்கை கரையில் வந்தால் மணப்பந்தலே சங்கொக்க வெண்கொழுத்து ஈன்ற பஞ்சோலை சலசலத்து நொங்கு கண்முற்றி அடிக்கன் கருத்து நுனி சிவந்து பங்குக்கு 3 தரம் தர வேண்டும் பழந்துண்டமே பாடின 4 வரியில பணம் பலமாக்கி கொடுத்தியே அப்படின்னு சொல்லி 3 மன்னர்களும் அந்த அவ்வை கிளைக்கு வணங்கி நீ உண்மையிலேயே பெரிய ஆளுதாமா அப்படின்னு சொல்லி போனாங்க. அது மாதிரி ஒரு பெண்ணை சோதிக்க வேண்டும் என எதை வேணாலும் கொடுத்து சோதிக்க முடியுமா, அது மாதிரி நீங்க என்னை சோதிக்காதீங்க, உங்களுடைய மான் இங்க இல்ல, வேற எங்கேயாவது இருக்கோ போய் தேடி பாருங்க, அதை விட்டுட்டு மான்கிதான் இருக்கு மான்கிதான் இருக்குன்னு நீங்க வழக்காட வேண்டாம், ஏன்னா உங்களுக்கு தெரியாத உலகத்துல இல்ல, சில பேர்லாம் வந்து சொன்னதே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, நான் அப்படி இல்ல, நீங்க அப்படி கிடையாது, உங்கள்ட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய கருத்துக்கள் இருக்கு, அதனால சொல்றேன் உங்களுடைய மான் இங்க இல்ல, வேற எங்கேயாவது இருக்கு தேடி பாருங்க அப்படின்ற காரணத்தினால தேடி வந்தீர்களா இல்ல மனமாறி நின்றீர்களா இல்லையா
வச்சுக்கிட்டே இல்லையேங்கிறேன் மாவட்டம் ஔவையாரை பத்தி அருமையான கதை. என்ன மாப்பிள்ள, கிழவி மாதிரி உலகத்துல யாருமே இல்ல. ஒரு கவி பாருங்க, ஔவையார் தான் கிழவி மேல் காவல் கொள்வதா தமிழா கிண்டல் என்று என்னாலே பண்டைய மூதாட்டி அவை கிழவி மேல் காவல் கொள்வதா. ஆத்தி சூடியனும் தமிழ் மாலை அறம்சை விரும்புகின்ற கனிச்சோலை பார்த்து வரும் கொன்றை வேந்தன் மேலே தமிழ் பணுவல் வண்ணீர் ஏற்க வலிமையா ஔவையாரை பத்தி. ஆனா அவ்வளவு பெரிய ஔவையாரு பசியில துடிச்சு செத்தா, பசியில செத்தாமா. அது ஒரு இருக்கட்டும். மாப்பிள்ளை கேட்ட எங்கெல்லாம் மாதிரி இருக்குங்க சொன்னார். மேற்கே பௌர்ணமலை வேங்கடம் நேர்முடக்காம் ஆர்க்கும் ஓரி அவை இலக்கிற்கு பார்க்கையில் உயரும் தெற்கிற்கு பினாளிகள் இருபதுகாலங்கிற தொட்ட மண்டலத்தில் இருக்கிற வந்தே பார்த்தேன். மேற்கே பௌர்ணமலைனா மேற்கு தொடர்ச்சி மலை, வடக்கே வேங்கடம்னா திருவேங்கடம் திருப்பதி, கிழக்கே வங்காள விரிகுடா கடல் ஊரின்னா கடல், தெற்கே பினாகினா காஞ்சிபுரம். எல்லாம் சொல்லியிருக்கா வகுத்து. இந்த பேர் பூரா மாறி இருக்குல்ல, பேரு மாறி இருக்கு. மாப்பிள்ள நாயனம் பார்த்திருக்கேன். நாகேஸ்வரம் நாகேஸ்வரம் பார்த்திருக்கீங்களா? எங்க ஆத்தா சாமா அது, எங்க அப்பையும் சாமா. நாகேஸ்வரம் கவுளு பெரிய தமிழ்கார ஊர்ல இருந்தார். என்ன மாப்பிள்ள நல்ல கபடி தமிழ்காரர் இருந்தார். நம்மள மாதிரி வரிசை கச்சேரி தினம் கச்சேரி கச்சேரிக்கு போன என்ன ஆகு, உடம்புல சூடு ஏறிடும்ல, சூடு ஏறினா சூட்டை இறக்கணும்லம்மா. பொண்டாட்டிக்கிட்ட போனாரு, போய் சூட்டை இறக்கணுமா. நான் நியாயமான மனுஷன் என்ன மாதிரி. ஆனா நீங்க உண்மையிலே சொல்ற நியாயமான ஆளு. 1க்கு 2 ஆகி 2க்கு 3 ஆகி 3க்கு 4 ஆகி 4 இப்ப 5ல வந்து நிக்குது உங்களுக்கு. 6 வேணும். 5 பேருக்கு நீங்க ஒழுங்கா உருப்படியா வச்சு விட்டா தனிச்சா போதுங்க. பொண்டாட்டிட்டு போய் காட்சி குடும்பம்னாரு. எதையா காட்சி குடும்பம் சொன்னாரு? என்னைய மாப்பிள்ள என்ன என்னைய தேங்காய் எண்ணெய் உஷ்மா நல்லெண்ணெய விளக்கெண்ண குளிர்ச்சி வேப்பெண்ணெய் உஷ்மா நல்லெண்ணெய் சமமா இருக்கு. நல்லெண்ணெய் காட்சி தாமான்னாரு. நல்லெண்ணெய் வாங்கிட்டு கம்மாஞ்சி போனாரு. போய் மாப்பிள்ள 2 காலையும் வயிற கடிக்க போட்டுருந்தாரு. பெரிய கச்சேரிக்காரர்ல என்னைய மாதிரி வயிற கடிக்க போட்டுருந்தாரு. 2 காலையே இந்த வயிற கடிக்க மருந்து கொண்டு ஆசாரி பண்ணி கொடுத்துருமா. ஆமா ஆமா. என்னாச்சு, கண் எண்ணெய் எடுத்துக்கிட்டு நேரம் கம்மாய்க்கு போய் மாப்பிள்ள எண்ணெய் எடுத்து தேய்க்க நினைச்சார். தெரிஞ்சு எப்படி தேய்க்கும் ஒரு யோசனை, எண்ணெய் தேய்க்கிறோம் எண்ணெய் இப்படி வலிஞ்சு இந்த காது கடிக்கடி வந்துருச்சுன்னா வைரம்புறம் அழுக்காகிடும். வைரம்புறம் அழுக்கான அப்புறம் ஆசாரிக்கு வேலை வரும்னு நினைச்சு செல்வராஜ் 2 கடுக்கலையும் கலட்டினாரு. கலட்டி ஆமா கம்மா திட்டு மேல வச்சுட்டு இப்படி வயத்தை யாரும் வளர்த்ததே இல்லைங்க. ஆமா நமக்கு ஒரு காலம் கொடுக்க முடியாது. கல்வி கம்மா திட்டு மேல வச்சுட்டு நல்லா தலை மொழிட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு. வந்தவர் அவுட்டாரு. அவரு உரையத்தான் மாட்டினாரு. மோதிரத்தை புடிச்சாரு, குச்சிய அடிக்க ஆரம்பிச்சாரு. பாரு தீர்த்தாங்கிறதுக்கு படிக்கிறதுக்கு தீர்த்தாங்கிறதுக்கு படிக்கிறதுக்கு தீர்த்தாங்கிறதுக்கு படிக்கிறதுக்கு தீர்த்தா தினமும் சாதனை பண்ணத்தான் வாசிக்க முடியும். இப்படிய கால வாசிச்சுப்பா பழகணும். என்ன மாப்பிள்ள இப்படி வாசிக்கும் போது அவர் சம்சாரம் தண்ணி எடுத்துக்கிட்டே வீட்டுக்குள்ள வர, தண்ணி எடுத்துக்கிட்டே வீட்டுக்குள்ள வர வந்தலே புருஷனை பார்த்தா புருஷன்கிட்ட இல்ல. என்ன இல்ல என்ன இல்ல காதுல கடிக்க இல்லையா, காதுல கடிக்க இல்ல. உடனே அம்மா எங்க உங்களுக்கானே காதல போட்டு கடிக்க எங்க கேட்க நினைச்சா. ஆனா கேட்கல. ஏன் கேட்கல? புருஷன் வாசிப்புல இருக்காரு. புருஷனுக்கு கொண்டாடி இறங்கி போடலாமா பண்ணக்கூடாதுலாத்தா. ஆனா கேட்டு ஆகணும் வாசிப்பு இடப்படாதுன்னு சைகையிலே கேட்டாரா. சைகையில எப்படி கேட்டா அப்படின்னா சிரிக்குது. அப்படின்னா ஏங்க உங்களைத்தானே காலில் விடுற கடிக்க எங்க புருஷக்காரர் பார்த்தாரு. சைகிளா கேட்கிற ஒரு வாசிப்பே பதில் சொல்றேன்னு வாசி காமிச்சாரா. எப்படி தகிட்ட தகிட்ட திமி தகிட்ட தகிட்ட திமி தகிட்ட தகிட்ட திமி தகிட்ட தகிட்ட திமி தர்றா அடிச்சோட பார்த்தா சம்சாரம் இப்படித்தான நினைச்சு ஏன்னா கம்மாய்க்கு வண்டியை விட்டா. அதுக்குள்ள ஆட்டோயை கூட பார்த்தாங்க.
பயிர கிடக்குறேன் கொண்டு வந்து புருஷங்களை இருந்தாங்கன்னு கொடுங்க. புருஷங்களை வாங்கிட்டு கேட்கிறாரு, ஏக்கா எப்படி கண்டுபிடிச்சேன்? அப்ப அந்த அம்மா சொல்றா, இப்படிக்கால உங்ககிட்ட குழந்தைன்னு இப்படிக்கால உங்களை குடும்பம் நடத்துறானே, ஓ விஷயம் எனக்கு தெரியாதா? நான் என்ன கேட்டேன், வந்தேன் பார்த்தேன் காலையில இல்லை அப்படின்னு. நீங்க என்ன பண்ணீங்க, ஏங்க உங்களுக்கான காலையில கொடுத்த கடைக்கங்கன்னு கேட்டேன். நீங்க என்ன பண்ணீங்க, தக்கிட்ட தக்கிட்ட தண்ணி தக்கிட்ட தக்கிட்ட தண்ணி தக்கிட்ட தக்கிட்ட தண்ணி தக்கிட்ட தக்கிட்ட தண்ணி தரமா அடிச்சு விட்டீங்க. அதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். என்னக்கா தெரிஞ்சுக்கிட்டேன், தெப்ப குளத்தரைக்கு 10 படி தாண்டி வயிற கடுக்கந்தனை வச்சு மரம் தேடி சொல்லணுமா கொண்டாடி பேர் சொல்லணுமா சொல்லு தரணும்னு அது செஞ்சே புரிஞ்சுக்கிட்டே கம்மாக்கி போனே கடுக்கனை எடுத்தே கையில கொடுத்தேன்னா. ஆஹா பொண்டாட்டினா நீ தான் என் பொண்டாட்டி. கதையிலாமா உன்னை மாதிரி பொண்டாட்டி எனக்கு அமைஞ்சிருக்கீங்க. நான் தினம் கும்பிடுறேனே எங்க அத்தை ஐயனாரு கிருபன்னாரா ஏன் சொல்ல வர்றேன், புடிச்சுக்கணுமா மாம தெரிஞ்சே வாங்க 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 ஐயா வாங்க. சரவணா தரவணா ஒரு குடி மண்ணில உயிரை படைக்கிறேன் பிரம்மே. ஆமா போடலாம். ஒரு குடி மண்ணில உயிரை படைக்கிறேன் பிரம்மே. ஆனா என் மானுக்கு அடிச்சிருக்கான் பாரு மண்ணு. ஊத்தக்குடியிலே மண்ணை எடுத்து இதுல போயிலே ஒன்றை சேர்த்து வாய்த்த குயவனார் பண்ணும் வாழ்க்கை தலையோட்டுக்கு ஆகாது என்று அழுவாங்க. யார் பார்த்து பாம்பாடி சிட்டையை பார்த்து மருதமலையில் அடங்கிருக்கான் முடிச்சு. நானும் மறுக்காலம் போய் அடங்க போறேன். கோபனை கட்டிக்கிட்டு மருதமலையில் உட்கார போறேன். ஒவ்வொரு மண் உயிரை படிக்கிறேன். ஏன் மனுக்கா மண் எடுத்துட்டான் பாரு. கொட்டாம்பத்தி மண்ணை எடுத்து
எட்டு வாடை தோல் வாடை திண்டுக்கல்லு மண்ணெடுத்த தோலுக்கு சாதாரணமா இல்ல, பெரிய சரித்திரமே அடங்கி இருக்கு. கட்டம வைக்கிறேன், ஊமத்திரம் வைக்கிறேன், குதிரையில போனாங்க முன்னாடி முயல்க ஓடுது, பின்னாடி ஏற்றவங்க திறப்பது, அதுக்கு பேர் 2 பேரும் குதிரையில போறாங்க. ஒரு இடம் போன மாப்பிள ஓடி போன முயல்க திரும்ப பார்த்து மாய முடிவாரு. உடனே சொல்றாரு ஊமத்து அண்ணன், ஊமத்தில் சொல்றாரு அன்னை மொச பிடிக்க நாய் நோய பாருங்க. அப்ப கட்டம தம்பி கேவலமா பேசுவாரா? பொருள் நாய் தான் முதல்ல திறப்பு, என் முதல் நாயை வெள்ளிக்கிழமை இருக்க வெளியில மண்ணு கொண்டு பயப்படுறா கட்டளை கேட்ட வேணாமா. அது மட்டும் இல்ல, எல்லா சாதியும் ஒன்னாக்கி வெள்ளக்கார வெள்ளையத்தவர் மரவர் கட்ட கற்பனை சுந்தரலிங்கம் நம்ம பேர் இருக்கிறது. அதுக்கு சரித்திரம் முதல் நாள் செத்து மகன் பேசுற கட்டணம் வாங்கிக்கிறேன். எப்பா தளபதிகளே, அவரு வண்டி போட சக்கிலியர் யூசுப் ராபர் குப்பராவது தாயி, இவரு தேவேந்திர கட்டக்கருப்ப சுந்தரலிங்க தேவேந்திரன் சின்ன குருசாமி பெரிய குருசாமி போனார். எல்லாருமே சொல்றாரு வெள்ளையத்தவர் இறந்து போனாரு, வெள்ளைக்காரன் எடுக்கணும், என்ன செய்யலாம்? எல்லாருமே காயமா இருக்கிறாங்க போது எல்லாரும் ஊமையா இருக்காங்க. என்னப்பா பதில் சொல்லுங்க, சம்பளம் இருக்கிறீங்கள அப்படிங்கும் போது தளபதி ஊமை இருக்காங்க. கட்டக்கருப்ப சுந்தரலிங்க கூட எப்படி சொல்றாரு? மகாராஜா நான் தடுத்து நிறுத்துறேன். எப்ப எல்லாம் காயமா கிடக்குறாங்கப்பா, ஆளுங்க குறைஞ்சிருக்காங்க, கோட்டையா இடிஞ்சு கிடக்குது, வெள்ளக்காரன் தடுத்து ஒரு வாரம் கழித்து நிறுத்தினா போது கோட்டை கட்டிக்கலாம், எல்லாம் காய சுத்தம் பண்ணிக்கலாம். நான் ஒரு வாரம் கழித்து நிறுத்துறேன். படைமுறை எத்தனை பேர் வேணும்? ஒவ்வொரு வேணாம், நான் ஒருத்தன் போதும். நீ ஒரு எப்படிங்க வெள்ளக்காரன் தடுத்து நிறுத்துவீங்க? கட்டணம் நான் தடுத்து நிறுத்துவேன் மகாராஜா. அது எனக்கு எப்படி தடுத்து நிறுத்த போற? அதான் நான் சொல்ல மாட்டேன். ஏன் முட்டைங்க நிறைய பேர் இருக்காங்க, போய் சொல்லி வெள்ளக்காரன் கிட்ட. அதனால நான் தடுத்து நிறுத்துறேன். எப்படி தடுத்து? காலையில தெரியும் போறாரு, போய் என்ன பண்றாரு, ஒரு பொண்டாட்டியை கூப்பிட்டு வருங்கால மனைவி, அம்மா வெள்ளக்காரன் வெடிமருந்து கரை கட்டிருக்கான், ஆட்டு மந்தையை ஓட்டிக்கலாம். எதுக்கு மாட்டேன் சொன்னதை செய்யும். ஆட்டு மந்தை வருது, ஆட்டு மந்தை அங்க இருந்து காவலை பார்க்கறான் வெள்ளக்காரன். பொம்பளை ஆட்டு மந்தையை மேய்ச்சிட்டு வர்றான், ஒன்னும் பயம் இல்லைங்க போது திடீர்னு ஆட்டு மந்தையில எந்திரிக்கிறார் தீப்போத்துல. யாரு? கட்டக்கரும்பு சுந்தரலிங்க. மச்சான் என்ன செய்ய போறேன்னா, இந்த தீப்போட்டத்தோட வெள்ளக்காரன் வெடிமருந்து கரைங்க பாய போற வேண்டிய. ஐயோ நீ செத்துல நான் ஒன்றுமே சாவே, நான் உண்மையிலே சாவே, வெள்ளக்காரன் வெடிமருந்து கடவுள போவாங்க, முழுவதும் வெள்ளக்கார போய் செத்து போவான், எனவே ரணகரமாயிரும், கூட தொத்துணை குறைவிடும். ஒரு வாரம் ஒரு கூட வரமாட்டான். அதுக்குள்ள எங்க அப்பா கட்டமோன் ஆக்கிரு கோட்டை கட்டிடுவாரு, எல்லாமே எதிர்த்து வாங்கமான்னு தாவுனாரு. அவங்க உயிரை கொடுத்தே விடுறது. அந்த போட்டு மண்ணிற்கு உலகத்துக்கு ஊரையா தற்கொலை பல கிளம்பி சொல்றேன். ஊரையா நம்ம எடுத்து செஞ்சவனுக்கு ஆட்டுக்கு ஏற்பலிலே நல்ல எடுத்து சந்தாலே சந்தாலே என்ன அவர் எப்படிப்பட்டவர் கிடையாது. ஒரு சில பேர் வருவாங்க, பார்த்தோன்னு மானை பிடிக்கணும், மானை பார்த்த இடத்துல மானை பிடிச்சிருக்கணும். ஏன்னா மான் வேகமோ மன வேகமோ அப்படின்னாங்க. மான் என்ன வேகத்துல ஓடுதோ அந்த வேகத்துல மனமாகப்பட்டது வேகமா ஓடுமா. அவ குடும்பம் ஓடி போய் மானை பிடிச்சிருக்கலாம், பார்த்த இடத்துல மானை பிடிச்சிருக்கலாம். ஆனா நீங்க என்ன விளையாட்டு காட்டிதான் மானை பிடிக்கின்ற எண்ணத்துல வந்திருக்கீங்க. அப்ப பார்த்த இடத்துல மானை பிடிக்க முடியல.
அடிச்சாலும் பிடிக்கணும். கழுத நமக்கு கிடைக்காது, உலகத்துல எவனுக்கும் கிடைக்க கூடாது. கைய காலை ஒடிச்சு போட்டு வீட்டுக்குள்ள உட்கார வச்சு பாத்துக்கிட்டாலும் இருக்கலே தவிர அடுத்த அனுமதிக்க கூடாது. அப்பேற்பட்ட அடிச்சாலும் பிடிச்சிருக்கணும். அப்ப ரெண்டுமே செய்ய முடியல, பார்த்தும் பிடிக்க முடியல, அடிச்சும் பிடிக்க முடியல, ரெண்டும் செய்ய முடியாது. ஆம்பளை என்னப்பா செய்யணும்? பேசாம மூடிட்டு படுக்க வேண்டியது. முடிஞ்சவன் செய்ய முடியாதவன் பேசாம மூடிட்டு தானே படுக்கணும். ஆனா நீங்க அப்படி கிடையாது. செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா அவங்களுக்கு தான் முடியாம போகும், இது மாதிரி உங்களுக்கு முடியாம போகாது. ஏன்னா நீங்க அப்பேற்பட்ட வேலைக்காரன். ஏன்னா வேலைக்காரரை பார்க்கவே தெரியுது, முடிஞ்சு வச்சு அதோட வேலை முடிஞ்சு வச்சு நீங்க வேற எந்த காரியம் செய்ய வேணாம். பாக்குற மாடு மேல எல்லாம் நீங்க சாந்திங்கன்னா வேலையே முடிஞ்சு போச்சு. ஆனா அருமையான விஷயத்த சொன்னீங்க. ஏன்னா ஒவ்வொரு ஊர்ல இருந்து மண்ணை எடுத்து கடைசி அந்த மானுக்கு இந்த ஆண்டிச்சியங்கள்ல இருந்து மண்ணை எடுத்து உயிரையே கொடுத்துருக்கீங்க. உயிரை கொடுத்த ஊர் எதுன்னு கேட்டா இன்றைக்கு இப்ப பார்க்க போனா ஆண்டிச்சியங்கள்ல தான் உயிரை கொடுத்துருக்கு இந்த மானுக்கு. அப்பேற்பட்ட உயிர் கொடுத்த இடத்த மறக்க முடியுமா? மறக்க முடியுமா? மறக்க முடியாது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த மானுக்கு இருக்கட்டும் அது யார் எப்படி இருந்தாலும் நம்ம வளர்க்கணும் வரும், அது தெரிஞ்ச விஷயம் தானே. சரி இருந்தாலும் பரவாயில்ல. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் காவலுக்கு வந்திருக்க பெண்ணு எங்கள்கிட்ட வந்து இவ்வளவு நேரம் நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா பணமரத்து கடையில கீழே நின்று பாலை குடிச்சாலும் பாக்குறவங்க நல்லா குடிக்கிறேன் சொல்லிப்பா. அதனால பாக்குறவங்களுக்கு என்ன நினைப்பாங்க, ஒரு ஆணும் பெண்ணு பேசிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு என்னை தவறா நினைச்சுக்குவாங்க. ஏன்னா உங்களை தவிர கிடையாது. ஏன்னா நீங்க ஆம்பளை 1000 குட்டிச்சவர் தாண்டிட்டு நீங்க எங்க போனாலும் உங்களை பத்தி பேச மாட்டாங்க. நாங்க அப்படி கிடையாது. ஒரு நாள் வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வந்தாலும் எங்களுக்கு அவதூறான பேச்சு தான். அதனால சொல்றேன் உங்களுடைய மானி இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா பெரிய பெரிய ஆளுகள்லாம் என்ன மாதிரி பெண்களை காவல் வச்சிருக்காங்க. எங்க அப்பா ஏன் என்னை காவல் வச்சாரு அப்படின்னா ராமனுடைய மனைவி சீதையை வந்து தூக்கிட்டு போறாரு. ராவணேஸ்வரன் தூக்கிட்டு போய் கொண்டு வச்சிருக்காரு, இலங்கையில கொண்டு வச்சிருக்காரு. இலங்கையில வச்சிருக்காரு. சீதையை போய் பார்க்க போனோம். அதை யாரு போக முடியும் அப்படின்னு கேட்டா அனுமார் ஒருத்தர்னாலதான் போக முடியும். ஏன்னா இலங்கைக்கு போகணும்னா கடலை தாண்டணும். அப்ப கடலை தாண்டி போக வேண்டும் என்றால் யார் போக முடியும்? பறக்கும் சக்தி யார்கிட்ட இருக்கு? அனுமார் ஒருத்தர் தான் இருக்கு. உடனே அவர் சொல்றாரு நானே போய் பார்த்து வரேன் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி அங்க ராவணேஸ்வரன் யார்? சாதாரணப்பட்டவரா? ஈஸ்வரனுக்கு சமமாகப்பட்டவர். அவர் என்ன பண்றாரு? பெரிய ஆளு, வீரத்துல பெரிய ஆளு. நீங்க சொன்ன மாதிரி எல்லா விவேகத்துல பெரிய ஆளு. அவர் அசத்துக்க யாருனாலே முடியாது. ஆனால் அப்பேற்பட்ட வீரன் தன்னுடைய அரண்மனை காவலாளியாக ஒரு பொம்பளை பிள்ளையை தான் வச்சிருந்தார், ஒரு பெண்ணை தான் வச்சிருந்தார். அப்ப இங்க இருந்து ராமர் போறாரு, இது அனுமார் போறாரு சீதையை பார்க்க வேண்டும் என்று. அனுமாரிலிருந்து கடலை தாண்டி போய் அங்க இருக்கக்கூடிய இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த அரண்மனை காவல்ல போய் இறங்குறாரு. இறங்குனா அங்க ஒரு பொம்பளை பிள்ளை காவல் பார்த்துக்கிட்டு இருக்கா. உடனே இவர் பாக்குறாரு, சாதாரண பெண்ணு தானே நினைச்சு அப்படியே அலட்சியமா பாக்குறாரு. அப்ப அவர் கேட்க அந்த அம்மா கேக்குது, யாருங்க நீங்க? யாரக்கா நீ? இங்க எதற்காக வந்தாய் என்று கேட்ட உடனே அப்பதான் அவர் சொன்னாரா, நான் தான் ஆஞ்சநேய பெருமானாகப்பட்டவன். ஆஞ்சநேய பெருமான் தான் எனக்கு என்ன, இங்க வர காரணம் என்ன? சீதையை பார்க்க வேண்டும். சீதையை பார்க்கணும்னா சீதையை எங்க மகாராஜா கொண்டு வந்து இங்கதான் வச்சிருக்காரு, இல்லைன்னு சொல்லல. ஆனால் நீ சீதையை பார்க்க வேண்டும் என்றால் என்னுடன் போட்டி ஓட்டி என்னை ஜெயித்து விட்டு நீ போய் சீதையை பாரு அப்படிங்கிற. உங்களோட நான் போட்டி போடணுமா? உங்களோட சண்டை போடணுமா? பெண்ணோட எப்படி நான் சண்டை போட முடியும் அப்படின்னு அப்பதான் நினைச்சாரா, நீ பெண்ணாக என்னை நினைக்கிறாய், ஆனால் என்னை உற்று நோக்கிப்பார், நான் யார் என்பது உனக்கு புரியும் அப்படின்னு சொன்னோன்னே பாக்குற. சரி நம்ம 2 பேரும் சண்டை போடுவோம் அப்படின்னா யுத்தத்தின் முதல் யுத்தமாக 2 பேரும் சேர்ந்து மல்யுத்தத்தை ஆரம்பிக்கின்றார். மல்யுத்தம் போட்டுக் கொண்டிருக்கும் போது இந்த பெண்ணாகப்பட்டவள் ஆஞ்சநேய பெருமான ஓங்கி அடிக்கிறார். அடிச்சோன்னு இப்ப ஆஞ்சநேயர் யோசிக்கிறார், என்னடா இது, வீரத்திலே சிறந்தவன் நான், வெற்றியிலே சிறந்தவன் நான், அப்பேற்பட்ட என்னை ஒரு பெண் அடிக்கிறாள் என்றால் அந்த பெண் யாராக இருக்கும் என்று பார்த்தா அந்த பெண் வேற யாரும் அல்ல, சாதாரணப்பட்டவளா, அந்த இலங்கையின் குலதெய்வமாக விளங்கக்கூடிய மகா சக்தியான லங்கினி தேவி தான் அந்த காவலுக்கு நிற்கிறார். கூப்பிட்ட குரலுக்கு குலசாமியே வந்து காவலுக்கு நின்றுக்கியா. ராவணேஸ்வரன் எவ்வளவு பெருமை வாய்ந்தவன் பாத்தீங்களா. அப்பதான் யோசிக்கிறார், குலசாமி கிட்ட தான் அடி வாங்கினா இருந்தால் ஒரு பெண்ணுக்கு அடி வாங்கிட்டோமே அப்படின்னு மறுபடியும் சண்டை ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் சண்டை ஆரம்பிக்கும் போது இந்த ஆஞ்சநேய பெருமானாகப்பட்ட இந்த லங்கினி அடிக்கிறார். அப்ப அந்த லங்கினி யோசிக்கிறார், இலங்கையின் குலதெய்வம் நானு, என்னைய ஒருத்தர் அடிக்கிறார்னா அப்ப இவர் யாரு என்று பார்த்தால் அப்பொழுதுதான் ஒரு அசலை கேட்கிறார். எப்படி மா என்று ஒரு குரங்குகையிலே நீ அடி வாங்குகின்றாயோ, என்று ஒரு குரங்குகையிலே நீ அடி வாங்குகின்றாயோ, அன்றைக்குத்தான் இலங்கைக்கு அழிவு, ராவணேஸ்வரனுக்கு அழிவுடா அப்படின்னு ஒரு அசலி சொல்லுது. அப்பதான் யோசிக்கிற, ஆகா இலங்கைக்கு அறிவு ஆரம்பிச்சிருச்சு. காரணம் என்ன? அடுத்தவன் முன்னாடி தூக்கிட்டு வந்தனாலதான் பிரச்சனை. எதுக்கு இவன் தூக்கிட்டு வர, தூக்கம் பேசாம இருந்திருக்கலாம்ல அப்படின்னு ஒண்ணு பாக்குறேன். இனிமேல் நம்ம ராமேஸ்வரனுக்கு உதவி பண்ணக்கூடாது என்று சொல்லி அந்த பெண்ணாகப்பட்டவள் அங்க இருந்து போயிடுறான்.
அப்ப காவலுக்கு இருக்கிறவன் நல்லது செய்யறாளா இல்லையா? அது மாதிரி நான் உங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். இந்த லங்கினி தேவி மாதிரி உங்களுக்கு ஒரு நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். அதனால சொல்றேன், நீங்க ராவணேஸ்வரனா இருக்கலாம், இல்ல ராமரா இருக்கலாம், இல்ல அனுமாரா இருக்கலாம், நீங்க யார வேணாலும் இருந்துட்டு போனா, ஆனா நான் லங்கினி தேவியா இருக்க போறேன். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதருக்கு எல்லாரும் நல்ல அம்மா அப்பா அமையலாம். உங்களுக்கு நல்ல அம்மா அப்பா அமைச்சிருக்கோம், நல்ல ஒரு ஆசிரியர் அமைஞ்சிருப்பாங்க, எல்லாருக்கும் நல்ல ஆசிரியர் அமைப்பாங்க, நல்ல அம்மா அப்பா அமைப்பாங்க. ஆனா இதே மாதிரி ஒரு ஆசிரியருக்கு ஒரு மாணவன் அமைஞ்சான், ஆசிரியருக்கு ஒரு மாணவர் அமைஞ்சார். அப்ப இவர் என்ன சொல்றாரு, நல்லா சொல்லி கொடுக்கிறவர் தான். ஆனா இந்த பையன் என்ன பண்றா, சரியா படிக்க மாட்டேங்கிறான். அவனுடைய மூளைக்குள்ள அதனால செலுத்த முடியல. எவ்வளவோ பாடங்களை சொல்லி கொடுக்கிறாரு, அவர்னால இவனால கற்றுக்கொள்ள முடியல. அப்ப சொல்ற, வாத்தியாரே எனக்கு நீங்க தனிப்பட்ட முறையில சொல்லிக் கொடுங்க. நீங்க எனக்கு தனியா சொல்லி கொடுப்பீங்களா? உங்களை தான் வாத்தியாரே, உங்களை இல்லைங்க, கதை இல்ல வாத்தியாரே, நீங்க எனக்கு தனிப்பட்ட முறையில சொல்லி கொடுங்க. இரவு 12 மணிக்கு மேல அதானே பார்த்தேன். அப்ப நான் உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன், ஆனா நான் சொல்வதை நீ கவனமாக கேட்டுக்கொள்ள வேண்டும், அப்பதான் உனக்கு மூளையில பதியும் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரிங்க அப்படின்னு சொன்னானே, சரிப்பா உனக்கு நான் நல்லா சொல்லிக் கொடுக்குறேன். ஒரு முக்கியமான விஷயம், நான் இப்ப வெளியில போறேன், போயிட்டு திரும்பி வர வரைக்கும் நீ இதை பாத்துக்கிட்டு இருப்பா, இந்த வகுப்பறைய பாத்துக்கிட்டு இரு. ஆமா, இந்த வகுப்பறைய பாத்துக்கிட்டு இரு அப்படின்னு சொல்லிட்டு வாத்தியார் போயிடுறாரு. போன உடனே வாத்தியார் வெளியே கிளம்புனோடனே இந்த பயிலுக பண்ற அட்டுழிய இருக்கு, இந்த படிக்கிற பிள்ளைய இங்க இருந்து அந்த பெஞ்சுக்கு தாவ, அங்க இருந்து இங்க தாவ, இங்க இருந்து அங்க தாவ, அங்க இருக்கிற புத்தகத்தை பூரா கீழே தள்ளி விட்டுருச்சுங்க, தள்ளி விட்டு விளையாண்டுகிட்டு இருந்துச்சுங்க. அங்க இருந்து வாத்தியார் வந்தாரு. என்னப்பா இது, படிக்கிற புத்தகம் கூட கீழே விழுந்து கிடக்கு, ஏப்பா நீ இவ்வளவு நேரம் பாத்துக்கிட்டு இருக்கு, எடுத்து வைக்க கூடாது அப்படின்னு சொன்ன. இவன் திருப்பி கேட்டான, போங்க வாத்தியார நீங்க என்ன சொன்னீங்க, நான் திரும்பி வர வரைக்கும் நீ பாத்துக்கிட்டு இருந்தான்னு சொன்னீங்க, கீழே விழுந்ததை எடுத்து வை நீங்க சொன்னீங்களா? நீங்க சொன்னதான் நான் செய்ய முடியும். உன்னை இவர் பார்த்தாரு, என்ன இவன் வில்லங்க முடிச்சவனா இருப்பான் போல இருக்க, இந்தப்பா இப்ப நான் போறேன், நான் போனதுக்கு அப்புறம் எது கீழே விழுந்தோ அதை பார்த்து எடுத்து வை அப்படின்ட்டு போயிட்டாரு. இவர் இங்கிட்டு போகவும் அங்கிட்டு இருந்து ஒரு எரும மாடு வந்துச்சு, வந்தது அங்கிட்டு கும்பிட்டு சாணியை போட்டு போயிருச்சு. விறுவிறுன்னு போன அந்த சாணியை பூரா உருட்டுன. இவர் எங்க உட்காருவாரோ அந்த இடத்துல கொண்டாந்து வச்சுக்கிட்டா. அந்த இடத்துல வாத்தியார் வந்தாரு, இது என்னடா இது, உட்கார இடத்துல சாணியை வச்சிருக்க, நீங்க என்ன சொன்னீங்க, நான் போனதுக்கு அப்புறம் எது கீழே விழுகுதோ அதைத்தான் எடுத்து வைக்க சொன்னீங்க, கீழே விழுந்துச்சு. நீங்க போனதுக்கு அப்புறம் மாடு போட்ட சாணம் தான் கீழே விழுந்துச்சு, அதைத்தான் எடுத்து வச்சிருக்க. என்னடா எதை கேட்டா வம்பாவே பேசுறீங்க, இந்தாப்பா இனிமேல் எதை கீழே விழுந்தா எடுத்து வைக்கிறோம்னு நான் உனக்கு எழுதி கொடுத்தாரு, அதை பத்திரமா வச்சுக்க அப்படின்னு சிட்டையை எழுதி கொடுத்துட்டாரு. இதை பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டேன், பத்திரமா இருக்கட்டும் அப்படின்னு. வாத்தியார் நம்ம நேரம் பக்கத்து ஊர்ல அப்படி திருவிழா நடக்குது, வாங்கப்பா எல்லாம் திருவிழா போவான் அப்படின்னு இந்த பிள்ளைகள் எல்லாம் கூட்டிக்கிட்டு ஒரு வண்டியில போய்கிட்டு இருக்காரு. வண்டியில போன பாதை அவ்வளவு மோசமான பாதை, கல்லு முள்ளுமா இருக்கு, மேடும் வெள்ளமா இருக்கு, பாதை இப்படி இப்படி போய்கிட்டு இருக்கு. வண்டி இப்படியே போய்கிட்டே இருக்குல்ல, இப்படியே திருப்பி விழுந்து போன இடத்துல உட்கார்ந்திருந்த வாத்தியார் கீழே விழுந்துட்டாரு. உட்கார்ந்திருந்த வாத்தியாரு கீழே விழுந்துட்டாரு. உடனே வாத்தியார் கத்துறாரு, டே தம்பி நான் கீழே விழுந்துட்டேன்டா, என்னை காப்பாத்துறா அப்படின்னா. அப்பதான் உள்ள இருந்துட்டு சொன்னா, வாத்தியார பொறுங்க, நீங்க என்ன எழுதி கொடுத்துருக்கீங்க, எதாவது கீழே விழுந்தா எடுத்து கொடுக்கணும் நீங்க தானே எழுதி கொடுத்துருக்கீங்க, சத்து பொறுங்க அப்படின்னு இதை எடுத்து இப்படி விரிச்சு பார்த்தேன். எதாவது கீழே விழுந்தா எடுத்து வைக்கணும்னு எழுதி கொடுத்துருக்காரு, அதுல இவர் பேர் இல்ல. இவர் பேர் இருந்தா தானே எடுத்து வைக்காம, அவனுக்கு என்ன சொல்லி இருக்கு, எதாவது கீழே விழுந்தா அதை எடுக்க வேண்டாம்னு சொல்லி இருக்கு. எல்லாத்தையும் பார்த்தேன், வாத்தியார மன்னிச்சுக்கோங்க, எல்லா பொருளும் கீழே விழுந்தா எடுத்து வைக்க சொல்லி இருக்கு, உங்க பேருகள் இல்ல, உங்க கீழே விழுந்தா நான் எடுத்து வைக்க கூடாதுன்னு எழுதி இருக்கு, அதனால தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க சொல்லிட்டு போயிட்டானா. வாத்தியார் அங்கேயே அனாதையா விழுந்தாங்க. என்னடா இப்படிப்பட்ட ஜிஜிய புள்ள நமக்கு தேவையா, நமக்கு தேவையா அப்படின்னா. இதெல்லாம் பார்த்து நடந்துட்டு இந்த வாத்தியாரெல்லாம் ஒழுங்கா நடந்துக்கிட்டீங்கன்னாக்க சிசிய பிள்ளையெல்லாம் ஒழுங்கா நடந்துக்குவாங்க, இல்ல சிசிய பிள்ளைய ஊர தலைகீழ மாறிடுவாங்க, வாத்தியார் சிரமப்படணும். அதனால சொல்றேன், அதனால உங்களோட எவ்வளவோ சொல்லி பாக்குறேன், நீங்க கேட்க மாட்டீங்க, உங்களுடைய மாண்பு இல்ல அப்படின்ற காரணத்தினால உங்கள்கிட்ட நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, தாத்தா பிடிக்கலையா அடிக்கணும். மூணு
சொல்றேன், உங்களுடைய மான் இங்க இல்ல, அப்படியே உங்க மான் வந்துச்சுன்னா அதை நான் கொடுக்குறேன் அப்படின்ற காரணத்தினால இந்த மானுக்குரிய அங்களுக்கு மலையாளம் இருந்தா சொல்லுங்க, இருந்தா நானே உங்களுக்கு தாரமுகிறேன். சகரிகமா பகவீக பகவா சமிதம் மகரிசா பத்திரகாலிக்கு பிடித்த பைரவியாகவே கஜானகத்தை இன்று நாமும் காரிகையே முக்கியமான வேலை சொல்லுங்க. சொல்லுங்க. இது ராஜாவிராகமே ராஜாவுமதி ஆண்டிச்சியங்கள் அஜனார் சுவாமினே காவலி பாடும் ராகமே குமாரமே எழுந்தால் கதிரவை ஒளியூட்டு அது எல்லோரும் என்பதனை நினைவூட்டு நண்பர்கள் அனைவரையுமே என் தாய்மார்களையே துணைநாடி வந்த எங்களையே உன் தலையில் எனையை ஆதரிப்பாயே ஐயா, இசை நாடக கலையினை ஆதரிப்பாயே.
நானும் என்ன தெரியுங்க அதானே வாங்க ஆனாச்சு என்ன ஒண்ணு அதானே ஒண்ணும் பண்ண முடியாது ஒண்ணுதான் தூங்க மாட்டியா தூங்க விட மாட்டியா உனக்கு எவ்வளவு சேட்டை இருக்கு தூங்க விட மாட்டேன்னு நீ கேக்குற உன்னையத்தான் நாங்க வண்டியிலே தூங்க விடலையா அங்க இருந்து வந்து இப்படி லைட் அடிச்சுல உன்னை பார்த்து கூப்பிட்டோம் இது யாரு இருந்தாலும் மோட்டால போறாங்க நீ பாக்கலையா பொம்பை யானை மாதிரி அந்த மனுஷன் உன்னையத்தான் தேடி வந்து என்னாரு என் கை மாத்த வைக்கிறேன் ஒன்னே இல்லனே கொஞ்சம் சொன்னாரா என்ன சொன்னாரு உன்னை நானு காதலிக்கிறேங்கிற அதுக்கு தேன் சொல்றேன் என்ன சொத்து பூத்த வெளியே விட்டு போனவர்கள் நம்மளே கடிக்க மாட்டாங்க எப்படி ஒரு அண்ணன் பாத்துக்கோங்க சொத்து பத்து வெளியே போக வேணாமா அந்த முகரக்கட்டைய பாரு விறுவிறுன்னு போய் ஐயனார் கோயில்ல உன்னை தச்சனையை போட்டு வேலையை முடிச்சுக்கிறோம் இரு நான் சாமியை வேண்டிக்கிறேன் அதிகாலையில நாம முருகப்பெருமானை வேண்டுவோம் முருகப்பெருமானே மனப்படத்தில் நினைப்பதற்கு நான்